வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 11. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பால், ஓட்ஸு, நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பவுடரேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். வேணும்னா நீங்கள் இதில் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரூட்ஸ் போட்டால் பிடிக்காது, ஸோ ப்ளைனாக சாப்பிட்டுட்டேன். மதியம் லஞ்சுக்கு கொத்தமல்லி தண்டு வச்சு ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இனிமேல் தண்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகா இது எல்லாத்தையும் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து நல்லா அலசிடுங்க. ஏன்னா தண்டு பாட்டும் போடுறதுனால மண் நிறைய இருக்கும். நல்லா 4-5 தடவை அலசினா தான் அந்த மண்ணெல்லாம் போகும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வதங்கின கொத்தமல்லி தண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அரைச்சி எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாடு, சட்னி, அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேன். நைட்டு ஹாட் வாட்டரில் லெமன் ஹனி போட்டு குடிச்சு. நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டீங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.